ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கான ஒரு கொஷின் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எத்தனை பேர் ஸ்விக்கி இல்லைனா ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஒரு 75% அப்ராக்சிமேட் அப்படி வச்சுக்கலாம். சென்னையில் மட்டும் ஒரு 75% ஆஃப் த பீப்புள் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஓகே, அந்த 75% ஆஃப் த பீப்புளில் என்னைக்காச்சும் நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டோட விலை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் நீங்கள் ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ நீங்கள் பார்க்குறீங்க, அதோட ப்ரைஸஸ் வந்து ₹100, ₹150, ₹200 போட்டிருக்கு. அந்த ப்ரைஸும் அந்த கடையில் நேராக போனால் ஒரு மெனு கார்டு கொடுப்பான் இல்லையா, அந்த மெனு கார்டில் இருக்கிற ப்ரைஸும் சேமாக இருக்கா இல்லை ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்ட்டு இந்த 75% ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ண அப்படின்னு யோசிக்கிறீங்களோ, நீங்கள் யாராச்சும் அதில் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டால் அதுக்கான பதில் இல்லை அப்படின்னு தான் வரும். கண்டிப்பாக நம்ம யாருமே அதை செக் பண்ணியிருக்க மாட்டோம், என்ன உட்பட நான் சொல்கிறேன். பட் இந்த டைம் நான் அதை செக் பண்ணேன். அப்படி செக் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த இன்சிடென்ட் ஆக்சுவலாக வேலூரில் நடந்துச்சு. ஒரு 10 days பேக் நான் வேலூர் போயிருந்தேன் அக்கா வீட்டுக்கு. அங்கே ஒரு நாள் நைட்டு சரி ரெகுலராக வீட்லேயே தான் சமைச்சிட்டு இருக்கோம், அதனால் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஏன் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணணும், பக்கத்தில் தானே இருக்குது ஹோட்டலு, நேர்லேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நேரில் ஹோட்டலுக்கு நான் போனேன். அப்படி போயிருக்கும்போது ஒரு சில இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. ஹோட்டலுக்கும் போயிட்டு நான் அந்த பொருள்லாம் சொன்னேன். பில்ல தெரிகிற மாதிரி ஃபுல்கா, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், கிரேவி இதெல்லாம் ஆர்டர் பண்ணேன். டோட்டலாக வந்துட்டு ₹1315 வந்துட்டு எனக்கு பில் ஆச்சு. சரி, இன்னும் பில்லிங்கையும் நான் பே பண்ணிவிட்டு 15 minutes ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஃபுல்காவோட ப்ரைஸை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ₹29 போட்டிருக்கு. அந்த வெயிட்டிங் பீரியடில் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தோணும் இல்லையா, அப்படி தோணுன விஷயம் தான் ஏன் இதே ப்ராடக்ட்டை ஸ்விக்கியில் நீ ஆர்டர் போட்டு டெலிவரி இங்கேயே கொடுத்தா எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு செக் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. டக்குன்னு நானும் மொபைல் எடுத்து ஸ்விக்கி ஆப்குள்ளே போயிட்டு ஹோட்டலில் வந்துட்டு நான் ப்ரௌஸ் பண்ணி அதே பொருளை கார்ட்டில் ஆட் பண்ணி அதோட ப்ரைஸஸ் எல்லாம் செக் பண்ணேன். செக் பண்ணும்போது நெஞ்சே வெடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ப்ரைஸஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ₹29 ஃபுல்கா, ₹77 பில் போட்டிருந்தாங்க. மற்ற 2 பொருளும் கிட்டத்தட்ட ₹100 ஒரு டிஃப்ரென்ஸ் அதில் காட்டும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹100 காட்டும் உங்களுக்கு. ஓவராலாக பில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு வாங்குறப்போ 1315 ஆச்சு. அப்படின்னா ஆர்டர் போடுற அந்த சுச்சுவேஷனில் இத்தனைக்கும் ஆர்டர் வந்துட்டு அங்கேயே அந்த ஹோட்டல் வாசல்லையே நான் ஆர்டர் போடுற மாதிரி தான், நான் டெலிவரி வாங்குற மாதிரி தான் நான் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போடலை, செக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கே 2083 சம்திங் எனக்கு பில் ஆச்சு. அதில் எனக்கு ஆஃபர் வேறு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதில் ஒரு ₹100 போக, நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆஃபர் வந்துட்டு ₹100 மேலே போகாது. ஸோ ₹100 போக 2000 வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக 2000. ஸோ 1300 எங்கே இருக்குது, 2000 எங்கே இருக்குது, ₹700 டிஃப்ரென்ஸு. இப்போ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த 1315 இன்க்ளூடிங் அவங்களோட ஹோட்டல் சார்ஜஸ் ஆகட்டும், பேக்கிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க ப்ராஃபிட்டு, ஃபுட்டு எல்லாம் சேர்த்து ஃபைனல் ஒரு ப்ராடக்டாக தான் நம்மளுக்கு அந்த ₹1315 அந்த ஃபுட்டை நம்மளுக்கு கொடுக்குறான். ப்ராஃபிட் இல்லாமல் அவன் கொடுக்க போகிறதில்ல. பட் இந்த ₹700 எக்ஸ்ட்ரா எதுக்கு போகுது? மேபி ஓகே, ஒரு ₹100 ஏஜென்ட், டெலிவரி ஏஜென்ட்டுக்காக இருக்கட்டும், இன்னொரு ஒரு ₹200 வந்துட்டு அந்த கம்பெனி, ஸ்விக்கி கம்பெனிக்கே போகட்டும். மிச்சம் ஒரு ₹50 வந்து அவங்க ஓவராலாக ஹோட்டலில் ஒரு பேக் பண்ணி தரான். அதை தூக்கி இன்னொரு ஒரு பெரிய ப்ரௌன் கலர் பேப்பரில் வச்சு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு ஒரு ₹50. டோட்டலாக ₹350 எக்ஸ்ட்ரா. ஸோ ₹1650 பில் போட்டால் கூட இந்த ஸ்பிளிட்டப் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் விஷயம் ப்ராடக்டில் ஏன் வந்து அந்த ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுன கொஸ்டின். ஏன்னா ஸ்விக்கினா என்ன, ஸ்விக்கி இஸ் நாட், அது வந்து ஒரு ஹோட்டல் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. அது வந்து ஒரு டெலிவரி தான். நான் வந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு ஃபுட்டு வாங்கிட்டு வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறதுக்கு அந்த சர்வீஸ்க்கு மட்டும் எனக்கு பே பண்ணு அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. மேபி தப்பாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இருக்கிறப்போ ஸ்விக்கிக்கு எப்படி அந்த ஆத்தரைசேஷன் கிடச்சிது? ஒரு ப்ராடக்டை, ஒரு ஹோட்டலில் இருக்கிற அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை மாற்றுறதுக்கான அந்த ஆத்தரைசேஷன் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு எனக்கு மைண்டில் தோணுன ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். அந்த ஹோட்டலில் இருந்த அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன், இது வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்டுது, இங்கே பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்டுது, இது உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் இது நடக்குதா அப்படின்னு நான் கேட்டேன். எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ப்ரைஸோட அந்த கோடை கொடுத்துருவோம், அவங்க அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் எனக்கு சொன்னாங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. இது எத்தனை ஹோட்டலில் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மேபி ஒரு சில ஹோட்டல்ஸில், பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் நடக்காமல் கூட இருக்கலாம். பட் நான் பார்த்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு பார்த்தேன் அப்படின்னா, ஓகே, நான் தான் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் லேட்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நான் வந்துடுவேன். அதுக்காக தான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஓகே, இதை கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, முக்கியமாக
இந்த ஸ்விக்கி அப்படிங்கிற ஒரு டெலிவரி சர்வீஸ் வந்துட்டு நம்மளோட ஒரு சோம்பேறித்தனத்தை தான் இந்த இடத்துல பணமாக்கிட்டு இருக்காங்க. பணம்னா கொஞ்சம் நஞ்சம் பணம் இல்லை, அநியாய பணமாக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1300 ருபீஸில் முடிய வேண்டிய ஒரு பொருளை கிட்டத்தட்ட 700 ருபீஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சு அந்த இடத்துல அது சேல் நடக்குது, வாங்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். அப்படிங்கிறப்போ அது ஒரு நாளைக்கோட அவனோட டேர்ன் ஓவர் மட்டும் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவ்வளவும் அநியாய பணமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு நியாயமான பணமாக எனக்கு 1% கூட எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா அந்த 700க்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பிளிட் அப் கொடுக்கவே முடியாது. எப்படி நீங்கள் ஸ்பிளிட் அப் போட்டாலும், ஜிஎஸ்டி அது இதுன்னு எப்படி போட்டாலுமே அந்த 700க்கு நீங்கள் கணக்கு சொல்லவே முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த ப்ராடக்டில் அவனோட ப்ரைஸை மாற்றுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பாக தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் முன்ன ஒரு 5 to 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் பேக்லாம் நம்மளுக்கு ஒரு பசிக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு வண்டி சாவியை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம எல்லாருமே மொபைலில் தான் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட டைப் அந்த மாதிரி தான். ஒரு விஷயத்துக்கு பழகுற வரைக்கும் தான் நம்ம வந்து அதுக்கு கஷ்டப்படுவோம். பட் பழகிட்டா அதை விடுறது நம்மளால சாத்தியமே இல்லை. அதுதான் நம்மளோட டைப்பு. அதே போல தான் இந்த ஸ்விக்கியும். ஸோ இந்த பிரச்சனைக்கு என்னதான் ஒரு சொல்யூஷன் நீயே சொல்லு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, எனக்கு தோணுன ஒரு 3 சொல்யூஷன் நான் சொல்கிறேன். அதில் முதல் சொல்யூஷன் வந்துட்டு, நம்ம ஃபுட்டே ஆர்டர் பண்ணாலும் ஸ்விக்கிலேயே போயிட்டு கூட ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 2-3 ஹோட்டலில் தான் நம்ம ரிப்பீட்டடாக ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம். அப்படி ஒரு 2 வெஜ் ஹோட்டல், 2 நான்வெஜ் ஹோட்டல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நேரில் போயிட்டு அந்த ஹோட்டலோட மெனு கார்டையும், ஸ்விக்கியில் ஒரு மெனு கார்டு இருக்கு இல்லையா அந்த ஹோட்டலுக்கு, அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா அந்த ஹோட்டலில் வாங்காதீங்க. ப்ரைஸ் டிஃபர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓகே நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே நம்ம ஹோட்டலில் சொல்கிற ப்ரைஸில் தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 200 300 நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம். அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்துட்டு, இது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த ஆப்ஷன் தான். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு 5 இயர்ஸ் பேக் ஹோட்டலுக்கு நம்ம டைரெக்டாக கால் பண்ணுவோம். கால் பண்ணிவிட்டு அண்ணா எனக்கு இந்த ஃபுட்டுலாம் வேணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஹோட்டல்லேருந்தே ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக டெலிவரி பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் கொடுத்துருவோம். அவனும் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுவான். இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இது எனக்கு தோணுன ரெண்டாவது ஒரு ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் அகெயின் இதையுமே நம்ம செஞ்சுட்டு இருந்தது தான். நம்ம அப்பா எல்லாருமே செஞ்சுட்டு இருந்தது தான். ஒருத்தருக்கு ஃபுட்டு வேணும், இல்லை ஒரு 4 பேர் வரைக்கும் ஃபுட்டு வேணும் அப்படின்னா சோம்பேறித்தனம் பார்க்காம அந்த உட்காந்துருக்க சீட்லேருந்து எந்திரிச்சு போயிட்டு நேராக கடைக்கு போயிட்டு அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படி ஃபுட்டை வாங்குறதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 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 பைக் டிரைவ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் போயிட்டு வரதுனால ஒரு 700 ருபீஸ் சேவ் ஆகுதுங்கிறப்போ அது ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 இயர்ஸ் கேப்பில் எந்த அளவுக்கு மணி சேவ் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ எந்திரிச்சு போய் ஹோட்டலுக்கு நேராக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை தவிர ஏதாச்சும் ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷன் இருக்குது, இந்த மாதிரி இது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் குட் பை, see you.